சீடியை கொடுத்துட்டான். ஒன்றும் பயப்படாதா, அந்த சீடியில் எதுவும் இருக்காது. என்ன ஆதாரம் எதுவுமே இல்லைன்னு ஜட்ஜே கேட்க போறாரு பாரு. யுவர் ஆனர், இந்த வீடியோ ஆதாரத்தின் மூலம் எனது கட்சிக்காரர் நிரபராதி என்றும் அவரை இந்த வழக்கில் சிக்க வைக்க சதி நடந்திருப்பதும் தெளிவாக தெரிகிறது. இந்த சதிக்கு பின்னால் இருப்பது அம்பத்தூர் ராஜசேகரும் அவரது பினாமி சங்கரலிங்கமும் தான் என்பது இந்த வீடியோ ஆதாரம் மூலமாக தெளிவாக தெரிகிறது. எனவே எனது கட்சிக்காரரை நிரபராதி என்று விடுதலை செய்து மற்ற குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அவர் சொன்னது அத்தனையும் உண்மை என்பதற்கான நீங்கள் கேட்ட ஆதாரத்தை ஒப்படைத்திருக்கிறார். இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? யுவர் ஆனர், இதில் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஐயா, நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். எதை சொல்வதாக இருந்தாலும் கூண்டில் வந்து நின்று சொல்லுங்கள். ஐயா, அந்த வீடியோ ஆதாரத்தில் இருக்கிறது நான் தான் ஐயா. எனக்கும் டாக்ஸி டிரைவர் கண்ணனுக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அந்த கண்ணை என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தான். அதை கேட்கும் போது நடந்த பிரச்சனையில நாங்க அடிச்சு அவன் இறந்துட்டான் ஐயா. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்பதான் செல்வத்துக்கும் கண்ணனுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்து அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. பழிய செல்வத்து மேல போட்டுட்டு நாங்க தப்பிச்சிடலான்னு சங்கர்லிங்க ஐயா காரை யூஸ் பண்ணி கண்ணம்பாடிய செல்வன் செட்ல இருந்த கண்ணன் கார் டிக்கிலேயே மறைச்சி வச்சேன்யா. என் கூட இருந்த 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இதாயா நடந்தது. மற்றபடி இந்த கொலையில சங்கர்லிங்க ஐயாவுக்கும் ராஜசேகர் ஐயாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கய்யா. இந்த வழக்கில் அமைச்சர் வீட்டு கண்காணிப்பு கேமராவில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரத்தை முக்கிய சாட்சியாக ஏற்றுக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட செல்வம் நிரபராதி என தீர்மானித்து இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. குற்றவாளிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அதற்கான காரணத்தையும் கூறியிருப்பதால் இந்த கோர்ட் அதை ஏற்றுக்கொண்டு நீதி விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. மேலும் தலைமறைவான 2 குற்றவாளிகளையும் கண்டுபிடித்து கைது செய்யுமாறு காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது.
தினா, இது வரைக்கும் என் சர்வீஸ்ல எத்தனையோ பேருக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களும் உங்க குடும்பமும் எமோஷனல் ஆகி தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா செல்வம் விஷயத்துல இன்னைக்கு பார்த்த எமோஷனலை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எனக்கு கூட அப்படிதான் இருக்கு தோணுச்சு. யாரா அறிவு கேட்டவன் எங்க வந்து வண்டி நிறுத்துறான்? டேய் முட்டாள்! அந்த 2 கிரவுண்ட் நிலம் பத்தாது, இன்னும் கூட விடன்னு கேட்டதா கொடுத்து போறடா. இப்படி நம்பிக்கை துவங்க மாட்டியாடா? நான் நினைச்சா நீ உயிரோடவே இருக்க முடியாது தெரியுமா? ஐயோ கையெடு ராஜசேகர், சட்டையை கசக்காத. அதான் உனக்கு பலம் வாழ மாட்ட விட்டுல, அப்புறத்துக்கு டென்ஷன் ஆற, கூலாரு. நான் உள்ள போனா என்ன, எங்க ஆளுங்க உள்ள போனா என்ன, எல்லாம் ஒண்ணுதானா? எதுக்கா என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்த? எல்லாத்துக்கும் காரணம் பிரியா தான். பிரியாவா? யாரு? அந்த செல்வத்தோட குழந்தையாளா? ஆமா. அவளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம டீல் அவளுக்கு எப்படா தெரியும்? இந்த பாரு, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு என் வாழ்க்கையில ஒரே லட்சியம் அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அவகிட்ட நல்ல பேர் எடுக்கணும், அவ மனசு மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் செல்வத்துக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்கிறேன். அது அந்த சிசிடிவி ஆதாரம் மேட்டர் நான் எங்க அம்மாட்ட மட்டும்தான் சொன்னேன். நம்ம டீலிங் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள எங்க அம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருச்சு. எல்லாரும் அந்த ஆதாரத்தை வச்சு செல்வத்தை காப்பாத்திடலான்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது கூட நான் நம்ம டீலிங்க மறக்கல. அந்த ஆதாரத்தை கோர்ட்ல ஒப்படைக்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த உறுதியோட தான் கோர்ட்டுக்கும் கிளம்புனேன். அந்த நேரம் பார்த்து தீனா, என்ன என்னடா ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டு இருக்கமா? என்னடா பொம்பளை, நானே சீக்கிரம் ரெடி ஆயிட்டேன். இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வா. நான் வரேன். பிரியா, பிரியா, வா 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 வா. என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ ஏன் வீடு தேடி வந்திருக்க? நல்லா இருக்கியாம்மா? வா உள்ள வா, உள்ள வாமா, வா வா. தினா, டேய், நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? பிரியா வந்திருக்காடா, சீக்கிரம் வா. பிரியாவா? நான் அவரை பார்க்கணும். தினா உள்ளதாமா இருக்கான். நான் ஒருத்தி வந்தவளை என்ன சாப்பிடுறேன்னு கூட கேட்காம நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுற? காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம், நான் அவரை பார்த்து பேசணும். உனக்கும் அவனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், 1000 விஷயம் இருக்கும் பேசுறதுக்கு. நீ அவங்ககிட்ட பேசிட்டு இரு, நான் உள்ள போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். பிரியா, பிரியா, what a surprise. இப்பதான் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கேன், அதுக்குள்ள நீ வந்திருக்கிற. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, கம் வா. சொல்லு பிரியா, என்ன விஷயம்? கல்யாண விஷயமா தானே வந்திருக்கிற? உனக்கு எப்போ சம்மதமோ சொல்லு, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கல்யாண விஷயம் பத்தி பேசுறதுக்காக வரல, எனக்கு நீ கோர்ட்ல நடந்துக்க போற விதத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்ன பிரியா, எனக்கு கிடைச்ச எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்ல ஒப்படைக்க தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். இப்போ அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ சிசிடிவி ஆதாரத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறதில்லைன்னு எனக்கு தெரியும். என்ன பிரியா சொல்ற? நேத்து நைட்டு நீயும் அண்ணியும் மொட்டை மாடியில தனியா பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நைட்டு நீ வீட்டுக்கு வந்திருந்த போது செல்வமாமா கேஸ் விஷயமா எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அண்ணி முகத்துல நான் குழப்பத்தை பார்த்தேன். அது மட்டும் இல்ல, நீயும் லாயரும் அடிக்கடி ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தீங்க, அதையும் நான் கவனிச்சேன். ஆனா அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நீயும் அண்ணியும் தனியா மொட்டை மாடியில பேசுறதுக்காக போயிட்டீங்க. உங்களை சாப்பிட கூப்பிடுறதுக்காக நான் மாடிக்கு வந்தேன். அப்பதான் தெரிஞ்சது நீ ராஜசேகர்கிட்ட விலை போயிட்டேன்னு. சிசிடிவி ஆதாரத்தை இன்னைக்கு கோர்ட்ல ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதை கேட்டு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அதுக்குள்ள எங்க அம்மா கூப்பிட்டாங்க. நானும் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காம
உன்னை சாதாரணமா கூப்பிட்டு போயிட்டேன். நீயும் கீழே வந்து சாப்பிட்டு போயிட்ட. இந்த விஷயத்த தெரிஞ்சேன்னா யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம மரண அவஸ்தையோட நைட்டு ஃபுல்லா தூங்கல. செல்வ மாமா ரொம்ப நல்லவரு. அவரை எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும்னு நான் தவிச்சேன். லாப நஷ்டம் கணக்கு போட்டு நீ கண்டுபிடிச்ச ஆதாரத்தை எங்க கோர்ட்ல ஒப்படைக்காம செல்வ மாமாவை நிரந்தரமா உள்ள வச்சிருவியோங்கிற பயத்துலதான் வீட்டுல கூட யாருக்குமே தெரியாம உன்னை பார்க்கணும்னு நான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. எப்படியாவது செல்வ மாமாவை காப்பாத்து. நீ கண்டுபிடிச்ச ஆதாரத்தை எல்லாத்தையும் கோர்ட்ல ஒப்படைச்சிரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன தீனா அமைதியா இருக்கு? சரின்னு சொல்லு. எப்ப நீ எனக்கு துரோகம் பண்ணி என்ன வேண்டான்னு தூக்கி போட்டியோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை என் பின்னாடி அலைஞ்சிருக்க. அப்பெல்லாம் கண்டுக்காதனா இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கன்னா செல்வ மாமா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்க, என் அக்கா வாழ்க்கை மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. கோர்ட்ல எல்லா ஆதாரங்களையும் ஒப்படைச்சிரு. நான் வேணா உன் காலில் விழுறதெல்லாம் வேணாம். ஓகே, நீ என்ன நல்லவனா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சு நான் தப்பு கணக்கு போட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆதாரத்தை ராஜசேகர் கிட்ட ஒப்படைச்சா ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கிற என்னோட 10 கிரவுண்ட் நில பிரச்சனை தீந்துரும். 2 கிரவுண்ட் இடம் எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இதை விட லாபமா ஏதாவது கிடைச்சா ஆதாரத்தை நான் கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்கு தயார். சொல்லு, ஆதாரத்தை கோர்ட்ல ஒப்படைக்கிறதால எனக்கு என்ன லாபம்னு சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம டீல பேசலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். ராஜசேகர் கிட்ட பேசினதும் பிஸ்னஸ் தான், இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதும் பிஸ்னஸ் தான். நான் இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டும் நீ இன்னும் லாப நஷ்ட கணக்கு பார்த்துட்டு இருக்கியே, என்னால என்ன பண்ண முடியும்? நீ நினைச்சா முடியும் பிரியா. செல்வத்தை காப்பாற்ற முடியும், உன் அக்கா வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என் கையில என்ன இருக்கு? எப்படியாவது உன்னை கெஞ்சி உன் கையில கால விழுந்தாவது எங்க மாமாவை காப்பாத்தணும்னு தான் நான் வந்திருக்கேன். நீ ஒன்னும் கையில கால எல்லாம் விழ வேண்டியதே இல்லை. கௌரவமா விட்டு கொடுத்தினாலே போதும். எதை விட்டு கொடுக்கணும்? உன் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுனா போதும். உன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். சொல்லு பிரியா, உங்க மாமாவோட வாழ்க்கை, உன் அக்காவோட வாழ்க்கை, உங்க மொத்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்த வேலை அந்த ஆதாரம். அந்த ஆதாரத்தோட வேலை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான். என்ன சொல்ற? ஓகே, உனக்கு இதுல சம்மதம் இல்லை. உன் அக்கா மாமாவோட வாழ்க்கை மேல அக்கறை இல்லை. நான் அந்த ராஜசேகர் கொடுத்த வாக்கை காப்பாத்தினாலாவது அட்லீஸ்ட் அந்த இடமாவது மிஞ்சம். அம்மா அதை சாப்பிட கொடுப்பாங்க, சாப்பிட்டு கிளம்பு. தீனா, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். என்ன? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னேன். எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்ல ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பேச்சு மாற மாட்டே. என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? என் கூட வா. பிரியா, என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டியா? இந்த ஜூஸ் சாப்பிட்டு போ. ஆண்டி, அதை வச்சுட்டு இப்படி வாங்க. வாங்க. வா. நான் உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். அதுக்கு உபகாரமா எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி செல்வ மாமாவை வெளியே வர செய்யணும். இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது இவரை நம்ப மறுக்கிறாரு. அதுக்கு ஆதாரமா இந்த கடவுளை சாட்சியா வச்சு குங்குமத்தை என் நெத்தியில வைக்க சொல்லுங்க. அதையே எங்க கல்யாணத்துக்கான ஆச்சாரமா நீங்க வச்சுக்கலாம். இந்த குங்குமத்தை வைக்க சொல்லுங்க. பிரியா, நிஜமாவா அம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, இந்த கடவுள் சாட்சியா இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். இந்த குங்குமத்தை
நெத்தியில வச்சு விட சொல்லுங்க. டேய் குங்குமத்தை எடுத்து நெத்தில வைடா. என்னடா யோசிக்கிற? குங்குமத்தை வை.